வணக்கம், என் பேர் டாக்டர் அரவிந்த். நான் மனநல மருத்துவர். இப்போ நான் போதை தடுப்பு பற்றி பேச போகிறேன். போதைக்கு அடிமையானவங்களை எப்படி சமாளிக்கிறது, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பேச போகிறேன். போதைக்கு அடிமையாகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடியாக இருக்கட்டும், சிகரெட்டாக இருக்கட்டும், இல்லை கஞ்சாவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கையை அது ஆக்கிரமிச்சிடும். அதாவது சதா அதை பற்றியே ஞாபகம் இருக்கும். அவங்களோட முக்கியமான பொறுப்புகளை பற்றி ஞாபகம் இருக்காது. போதைப் பொருளை எப்படி வாங்கலாம், யார்கிட்ட இருந்து வாங்கலாம், என்ன பண்ணா கிடைக்கும், இதே தான் யோசனையா இருக்கும். அது இல்லைன்னா அவங்க உளவியல் ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால அவங்க திருப்பி திருப்பி எடுத்துப்பாங்க. அவங்களோட மற்ற பொறுப்புகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஒரு கட்டம் மேலே போயிட்டு நம்ம கிட்ட இது கிடைக்கலன்னா வீட்டில் இருக்க பொருளை விற்கிறது, மற்றவங்க கிட்ட சண்டை போட்டு வழிப்பறி பண்றது, அடித்தட்டையில ஈடுபாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் 3. ஒன்று மரபு ரீதியா. உதாரணத்துக்கு அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ போதைக்கு அடிமையான வாய்ப்பு இருக்கு, குடிப்பழக்கம் இருக்குன்னா இவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகம். 2வது உளவியல் ரீதியா. உதாரணத்துக்கு என்னால ஓய்வு எடுக்க முடியல, எனக்கு பதட்டம் இருக்கு, எனக்கு மன சோர்வு இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, மனசு சரியில்லை, இந்த மாதிரில தற்காலிக தீர்வா அந்த போதை எடுப்பாங்க. அந்த நேரத்துல அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்திப்பாங்க. அது போக போக அதே பழக்கமாயிரும். இதுல என்ன பிரச்சனைனா, அந்த உணர்ச்சியை மட்டும் தான் கட்டுப்படுத்துறாங்க தவிர அந்த காரணம் என்ன, அந்த உணர்ச்சி வர்றதுக்கு கருவு காரணம் என்ன, அதை கட்டுப்படுத்த மாட்டாங்க. ஸோ இதுவே ஒரு பழக்கமாயிடும். 3வது உடம்பு ரீதியான பிரச்சனைகள். உடம்பு ரீதியான பிரச்சனைகள் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு மூட்டை தூக்குறவர் இல்லை கடுமையாக வேலை செய்கிறவர் என்ன பண்ணுவாரு, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி நைட்டு ஒரு போதைப் பொருள் எடுப்பார். இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வேலை பண்ணுறவர், இல்லை ஒரு பதட்டம் உள்ள நிலைமையில வேலை பண்ணுறவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பதட்டத்தை கம்மியாகிறதுக்கு இந்த போதைப் பொருள் எடுப்பாங்க. அப்படி ஆரம்பித்த போதைப் பொருள் பழக்கம் துளி துளியாக அதிகமாகி அவங்க வேலைக்கு போகாட்டாலும், பதட்டம் இல்லாத சூழ்நிலை இருந்தாலும், உடம்பு வலி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் இதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இது மெதுவாக தான் அதிகமாகும் போது அடிமையானதே அவங்களுக்கு தெரியாது. அப்படி திரும்பி பார்க்கும் போது ஒரு கடைசி 10 வருஷத்துல நான் சின்னதா ஆரம்பிச்சது இப்போ என்னோட வாழ்க்கையே ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. கடைசியா சமூக ரீதியான காரணத்துக்காக நான் வேலை செய்யற இடத்துல, இல்ல நான் பிசினஸ் டீல் பண்ற இடத்துல, இந்த இடத்துல போதையை எடுக்க ஆரம்பிக்கும் போது அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. அடுத்த வாட்டி எங்களோட பாஸோ இல்லை ஒரு பிஸ்னஸ் டீலிங் பேசும்போது பிஸ்னஸை பற்றி நினைப்பு இருக்காது. அன்னைக்கு சாயந்தரம் மதுபானம் எடுக்கிறத பற்றி தான் சிந்தனை இருக்கும். இப்போ போதைக்கு அடிமையானவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், நரம்பியல் பாதிப்பு வரும். உதாரணத்துக்கு குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு என்ன ஆகும், இந்த அசட்டால்டிஹைட் அப்படின்னு ஒரு திரவனம் இருக்கு. அது என்ன பண்ணும், நம்ம நரம்பியல் பிரச்சனை கொடுக்கும் போது நம்மளோட முடிவெடுக்கிற திறன், கை நடுக்கும், தசையோட அமைப்பு, நம்ம மூளை சொல்லி தசை செய்யற வேலை, இது எல்லாமே பாதிக்கும். அதனாலதான் தண்ணி எடுத்துட்டு நிறுத்தினவங்கள உடம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அவங்களால உட்காந்து ஏஞ்சிக்க முடியாது, கை நடுக்கம் இருக்கும், தூக்கம் இன்மை இருக்கும். எஸ்பெஷலி தூக்கம் மேலோட்டமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க குடிச்சா நல்லா தூக்கம் வருது. அந்த தூக்கம் இயற்கையான தூக்கம் கிடையாது. என்ன காரணம்னா, அது ஒரு மேலோட்ட தூக்கம். இயற்கையான தூக்கம் 4 விதமா இருக்கு. ஒன்று மேலோட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி தூக்கம் வராது. அதே மாதிரி ஓய்வெடுக்க திறனே இருக்காது. அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பாங்க, சிடுசிடுன்னு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வண்டி ஓட்டினாலோ இல்ல அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்து செஞ்சாலோ சுத்தமா அவங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்காது. என்ன ஆகும், அந்த நேரத்துல ஒரு பஞ்சரான டயருக்கு காத்தடிச்சு ஓட்டுற மாதிரி அந்த நேரத்துக்கு தண்ணி அடிச்சு அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய உடல் ரீதியான உபாயங்கள் வந்துடும். இப்போ உடல் ரீதியான உபாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அது நம்மளோட கல்லீரை பாதிக்கும். அதாவது குடிக்கிறவங்க மஞ்சக்காமல இருக்கும். கல்லீரல் நிறைய ரசாயன பொருட்கள், நச்சு பொருட்களை சரி பண்ணி வெளியில அனுப்புற வேலை அதுக்கு. இப்போ அது பாதிக்கும் போது மற்ற விஷயங்களும் பாதிக்கும். வயிறு எரிச்சல் வரும், சாப்பாடு சாப்பிடும் போது அதீத வலி வலிக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும். முன்னாடியே குடிச்சு ஊட்டச்சத்தான சாப்பாடு சாப்பிடுறதில்ல. இந்த மாதிரி வயிறு வலி சாப்பாடு கம்மியாகும் போது சுத்தமா அவங்களுக்கு ஊட்டச்சத்து ஆகாது. கணையத்துல பிரச்சனை வர்றதுனால இன்சுலின் சுரக்கிற சுரபி பாதிக்கும், டயபெட்டிஸ் உண்டாகும். நரம்பியல் பாதிச்சதுனால நியூரோபதி வந்துடும். நரம்பியல் பாதிக்கும் போது என்னோட தொட உணர்ச்சி, தசைக்கு போற ஊட்டச்சத்து எல்லாமே பாதிக்கும். ஸோ என்ன ஆகும், எனக்கு உடம்பு வலிக்குது, நரம்பு பிரச்சனைனால எனக்கு கால் எரிச்சல் இருக்கு, உடம்பு விழ மாட்டேங்குன்னு சொல்லி நான் திருப்பி குடிக்க ஆரம்பிப்பேன். திருப்பி இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களோட சுழல் மாதிரி மாட்டிப்பாங்க. குடியும் சரி, சிகரெட்டும் சரி, இதெல்லாம் லீகல் சப்ஸ்டன்ஸ். குடி கவர்மெண்டே அவங்களோட டாஸ்மாக்லயோ கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு கடையிலயோ கொடுக்குறாங்க. இப்போ இல்லீகல் சப்ஸ்டன்ஸ், உதாரணத்துக்கு கஞ்சா, அது ரொம்ப இங்க காமன். கஞ்சா எடுக்கும் போது என்ன ஆகும், தனி உலகத்துல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த கஞ்சா எடுக்கிறதுனால 2 பிரச்சனை. கஞ்சா எந்த அளவுல எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் கஞ்சா அப்படின்னு வச்சீங்கன்னா
ஒரு சாக்லேட்ல ஒரு அளவு கஞ்சா இருக்கும், ரெண்டாவது சாக்லேட்ல அதிகமா இருக்கும். இல்லீகலா கொடுக்கறதுனால இந்த அளவு தெரியாது. ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க ஒரு தனி உலகத்திலே இருப்பாங்க. எப்படி அவங்க பிரச்சனைகள்லாம் தெரியாத பறக்கிற மாதிரி இருக்காங்களோ அதே மாதிரி பறக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட தினசரி வேலை இல்ல காலேஜ் வர்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்களோட தனி உலகத்துல சித்த பிரமையில இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அவங்க இது எப்படி வாங்கலாம், இந்த கஞ்சா எப்படி வாங்கலாம், இல்லீகல் டீலர் எங்க இருக்காங்க, இதை தேடியே போவாங்க. கஞ்சா பொறுத்த வரைக்கும் இது இல்லீகல் சப்ஸ்டன்ஸ்னால நான் ஒரு வாட்டி இதுக்குள்ள போயிட்டேன்னா நான் விடுறனோ இல்லையோ அந்த இல்லீகலா விற்கிறவங்க விட மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், திருப்பி திருப்பி என்னை கூட்டுட்டே இருப்பாங்க. வா கஞ்சா இருக்கு வந்து சாப்பிடு, இப்போ கொக்கேன் இருக்கு வந்து சாப்பிடு, வந்து எடுத்துக்கோ, இது நல்ல பறக்கிற மாதிரி இருக்கும், இப்படி கூட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க காலேஜ் ஒழுங்கா முடிக்காத, எந்த வேலைக்கும் போகாத வேறுபட்ட மனுஷன் மாதிரி இருப்பாங்க. அதுலேருந்து வெளியில வர கஷ்டப்படுவாங்க. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட், ரெண்டு போதைப் பொருளுக்கு ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பக்கத்துல இருக்க மனநல மருத்துவர்கிட்ட போகணும். ஃபர்ஸ்ட் உடம்பு ரீதியா என்ன உபாயங்கள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணணும். அடுத்தது மன ரீதியா என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணணும். போதைக்கு அடிமையானவங்க கேன்சர் மாதிரி, கேன்சர் எப்படி ட்ரீட் பண்ணுவோம், அந்த நேரத்துல கேன்சர் வரும், புற்றுநோய் வரும், புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுப்போம், அப்புறம் திருப்பி திருப்பி டாக்டர் கிட்ட போகணும். நல்லா இருந்தாலும் டாக்டர் கிட்ட போகணும். ஏன், அந்த புற்றுநோய் வேற எங்கேயா பரவுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு போகணும். அதே தான் இந்த குடிக்கு போதைக்கு அடிமையானவங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கும். ஏன்னா 10 வருஷம் குடிக்காத ஒரே ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு குடிச்சு பழைய மாதிரி ஆனவங்களும் இருக்காங்க. இது ஒரு புதைக்குழியில கால் வைக்கிற மாதிரி. ஒரு வாட்டினா 10 வருஷம் நான் குடிக்காதுன்றேன், இந்த ஒரு நாள் குடிக்கிறதுல என்ன ஆக போகுது அப்படின்னு ஆரம்பிச்சவங்க பழைய மாதிரி 10 வருஷம் முன்னாடி எப்படி அடிமையா இருந்தாங்களோ அப்படி ஆயிடுவாங்க. ஸோ இது ஒரு புதைக்குழி மாதிரி. அதனால இது கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். குடி நிறுத்துறதுக்கும் சரி, மற்ற போதை தடுப்பு பிரச்சனைக்கு நிறுத்துறதுக்கும் சரி நிறைய வைத்தியங்கள் இருக்கு. ஆனா அது 10லேருந்து 40% தான் உங்களுக்கு உதவி செய்யும். மிச்சது உங்ககிட்ட கண்ட்ரோல் வரலாம். கண்ட்ரோல் பல விதமா இருக்கு. உதாரணத்துக்கு சில பேர் கடவுள் வழிபாடுக்கு போயிருக்காங்க, சில பேர் மேல் இடத்துல போய் படிக்க போனதுக்கு அப்புறம் இல்ல ஒரு ஆர்மியில ஜாயின் பண்ணி அவங்க டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, சில பேர் போலீஸ்ல சேர்ந்து டிசிப்ளின் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொறுப்பான விஷயங்கள் செய்யறதுல ஓரளவுக்கு அதை நினைப்பு கம்மியாகும். ஆனா எங்க இருந்தாலும் உங்க முயற்சி தான் இதில் ஜெயிக்க போகுது. நாங்க உதவி பண்ணலாம் தவிர நாங்க ஒரு மாத்திரை, ஒரு நிவாரணி கொடுங்க, ஒரு சர்வநோக நிவாரணி கொடுங்க, நான் இதை குடிய மறக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு வைத்தியம் கிடையாது.